வணக்கம். இன்னையிலேருந்து மகளே என் மருமகளே பாடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்ததுனால நம்ம ரேஷ்மாவுக்கு கிடைச்ச சான்ஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஒரு 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 பேஸ் ஆஃப் த ஸ்டோரி இதுதான், இவங்கள சுற்றி தான் கதையே நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க சென்டரில் கதை வந்திருக்குது. அப்போ அவங்க பாக்கியலட்சுமியில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, ஓகே. இங்கே கதைக்கு போகலாம். நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கதை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் இனிஷியலாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பையன் வந்துட்டு இப்போ இப்போ பையன் இப்போ அவங்க வளர்க்குற பையன் அவங்க பையன் இல்லை, அவங்க எனிமையோட பையன் அப்படிங்கிறது தெரியும். முத்து முத்து வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ வந்துக்கிட்டு இவங்க சொந்த பையன் தான் வரான், அவன் பண்ணிக்கிறான், அவன் வரான். அவன் வந்துட்டு தூக்கிட்டு வரான், தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து விடுறான். சின்ன தம்பி வீட்டில் கொண்டாந்து விட்டோன்னா உடனே டாக்டர்ஸ் பாருங்க, அவங்க அப்பா தான் டாக்டர் எல்லாம் போட்டு மருத்துவம் பண்ணி கடைசியாக வந்து அவங்க அம்மா அழ வந்துக்கிட்டு சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணி முடிச்ச ஒரு பாரு இந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க. இந்த பையன் யாருன்னு கேட்டால், எனக்கு எந்த ஊர் இல்லை, நான் அந்த வேலைக்கு தான் வரேன், இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ அப்படியே எங்கள் கூட இருந்துக்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அம்மா அப்படின்னு நினச்சி உரிமையாக அவன் பாசமாக பேசுகிறதும், அவன்கிட்ட அந்த அம்மா தானே வந்துட்டு க்ளோஸாக பழகிறதும் வந்துட்டு ஒரு 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 இதெல்லாம் வந்துட்டு நிஜமாக இருக்கிற சமாச்சாரம் தான். ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பார் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தங்கமேன்னு கூப்பிட வைக்கிறான் அவன். அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓவராக தான் அவன் நடிக்கிறான். பார்ப்போம் போக போக கொஞ்சம் குறைச்சிப்பான்னு நினைக்கிறேன். இந்த அபினாஷ் அசோகா என்ன அசோகா பண்ணிடுமான்னு நினைக்கிறேன் நம்ம சின்ன தம்பி. கடைசியாக வந்து நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், நீ என் மகனோட இருந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானும் அந்த வீட்டிலே இருக்க போகிறேன்னா அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படின்னா டக்குன்னு நம்ம உடனே முத்து படத்துக்கு ஞாபகம் லேசாக வர்றதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதும் பார்க்குறோம் நம்ம. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, துளசி வந்துக்கிட்டு சீட்டு போட்டுருந்தாச்சு, அந்த பணத்தை கட்டின்னு பார்த்து சீட்டுக்கு பிறகான இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுது மல்லியாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்துட்டு சீட்டு இருந்தால் ஆரம்பித்து ஆளுங்க வந்து வேகமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரம் வந்துட்டு சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வா துளசின்னு சொன்னோன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற துளசியா, அந்த துளசியாக சொல்கிறேன் அப்படின்னு, அந்த துளசி தான் அப்படின்னு. அவளை ஐயோ கொடுமை, அவளாம் பணமே கட்ட மாட்டா, அவள் ரொம்ப கடன் வாங்கி உட்காந்துருக்கிறா, அவளை போய் இப்படி சொல்கிறீங்க நீங்கள், அதெல்லாம் சேர்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா திருதுன்னு முழிக்குது. மற்றவங்களாம் சேர்ந்துட்டு வெளியே பூட்டு போட்டுட்டு உள்ளார இருந்துட்டு அந்த பொண்ணு வந்தால் போயிடட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு இவங்களும் போட்டு வச்சுறாங்க. கடைசியில் இந்த பொண்ணு கதவு திறந்துட்டு மல்லிகா வெளியே வரும்போது இந்த பொண்ணு பையை வச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் போயிட்டு அது திரும்பி வந்தால் அந்த பையை தூக்கி கையில் வச்சுட்டு இருக்காங்க. ஏக்கா அப்படின்னா அந்த இடத்துல கெத்து நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லாவே அருமையாக பண்ணுது துளசி. ஏற்கனவே சீரியலில் பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப அருமையாக பண்ணும். இன்னும் அந்த ஹார்ட் பீட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சூப்பராக பண்ணும். நீங்கள் வந்துட்டு சீரீஸில் உடனே அந்த பொண்ணு வந்துட்டு ஏக்கா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போனது நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வச்சுட்டு பூட்டிக்கிட்டு வெளியே உட்காந்துருக்கிற வெக்கமா இல்லை உனக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுது. கெஞ்சவெல்லாம் இல்லை. அதான் அந்த கெத்து தான் நமக்கு பிடிச்சிருக்கு. அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்படி தான் காவேரி கெத்தாக இருந்துச்சு, அப்புறம் காணாமல் போச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ கதை நல்லா தான் போயிட்டு இருக்குது, பார்ப்போம்.